வணக்கம் நண்பா, தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. இது ஃபுல்லாகவே உண்மை சம்பவம். நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய காதல் கதை. காதலிக்காண்டி அவன் சாகுறது. அது என்னது, இப்போ த்ரீஷா விஜய் சேதுபதியெலாம் நடித்த படம்லாம் பார்த்துருப்பீங்க. என்னோட நண்பன் அவனோட முன்னாள் காதலை நினச்சி அவன் அதுக்கு பிறகு அவன் கல்யாணமே பண்ணலை. அவன் போய் ஒரு தொண்டு நிறுவனம், அந்த தொண்டு நிறுவனம் என்ன சொல்ல, ஆர்ஃபனேஜ், ஆனால் ஆதரவற்ற குழந்தைகளோட இல்லத்தில் இதெல்லாம் மறக்கிறதுக்காண்டி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். 10 வருஷம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இவங்க யார், என்ன, எங்கே இருக்காங்கன்னே இவனுக்கு தெரியாது. காலம், விதி, சூழ்நிலை, தலையெழுத்து அப்படின்றது மறுபடி ஒரு ஃபோன் கால் மூலிமா இவங்களை சந்திக்க வைக்குது. இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவன் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் பதறிட்டான். பதறி போய் என்ன பண்ணுறான் அப்படின்னா, போய் பார்க்கும்போது பார்த்தா இவன் பார்த்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு தோற்றம் வேறு, இப்போ இருந்த தோற்றம் வேறு. மனசு பதறி போய் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த 3 பிள்ளைங்க அவளையுமே வீட்டு பேச்செல்லாம் மீறி கூப்பிட்டு வந்துடுறான். கூப்பிட்டு அவன் சொந்த ஊரில் வச்சு வாழ்க்கை கொடுக்குறான். அந்த 3 பிள்ளைங்களுமே பெரிய பிள்ளைங்களாம் வளர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை இதை நான் சொல்ல வரேன். இந்த பிள்ளைங்கள்லாம் 16 வருஷத்துக்கு முன்னாடி 2 வயசு, 3 வயசு, 5 வயசுன்னு குண்டி கழுவி விட்டுக்கிட்டு இருந்தோம் நம்ம. இன்றைக்கி அந்த பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி பெரிய ஆளாகி நீ யாரா அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு செருப்படி வாங்கிட்டான். ஏற்கனவே எப்போ செருப்படி வாங்கினான்னா, ஒரு பொண்ணு இருக்குது, அவனுக்கு ஒரு மகன். அந்த மகன் பெரிய பொண்ணாச்சு, வயசுக்கு வந்துருச்சு. அப்போ ஐயர் ஹோமம், இந்த சடங்கு பண்ணணும்னு சொல்லி ஒத்த காலம் நின்றாங்க. அந்த சடங்கு பண்ணும்போது அப்பா பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா பேரை சொல்லும்போது அப்படின்னும்போது தான் அப்போ உண்மையான அந்த விதை போட்ட அப்பா பேரை சொல்கிறாங்க. சொல்லும்போது தான் அவனுக்கு உண்மையிலேயே வாழ்க்கையோட புத்தி புரிஞ்சிச்சு. அப்போ நம்ம வெறும் அட்ரஸ் ப்ரூஃப் தான், வெறும் வாட்ச்மேன் வேலை தான், செக்யூரிட்டி வேலை தான் உங்களுக்கு பார்க்குறோம். ஆக மொத்தம் எங்கே போனாலும் அந்த இனிஷியல் மாறாது, அந்த அப்பா பேருன்றது மாறாது. எப்பயுமே அது நம்ம பொருள் கிடையாது அப்படின்ற முடிவுக்கு வரும்போது அவன் சில விஷயங்கள் அவனை தேட ஆரம்பிக்கிறான். இது சரியா தப்பா, அவன் செஞ்சது சரியா தப்பா அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.